ஆந்திர மாநிலத்தில் பள்ளிக்கு தாமதமாக வந்த மாணவிகளின் தலைமுடியை பள்ளியின் ஹாஸ்டல் வார்டன் கத்திரிக்கோலால் வெட்டி எறிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் ஹாஸ்டல் வார்டன் மீது நடவடிக்கை பாயுமா? பள்ளிகளில் காலதாமதமாக வரும் மாணவ மாணவிகளுக்கு தண்டனை அளிக்கும் பழக்கம் பெரும்பாலான பள்ளிகளில் வழக்கமாக உள்ளது. ஆனால் ஒரு சில பள்ளிகளில் ஆத்திரம் தலைக்கேறிய ஆசிரியர்கள் வினோதமாக தண்டனை அளிக்கிறேன் என்ற பெயரில் எல்லை மீறி சென்று விடுவதும் உண்டு. அப்படி ஒரு சம்பவம் தான் ஆந்திராவில் அரங்கேறி உள்ளது. பள்ளிக்கு காலதாமதமாக வந்த மாணவிகளின் தலைமுடியை கத்தரித்து அத்துமீறிய ஹாஸ்டல் வார்டன் மீது நடவடிக்கை பாயுமா? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் KGPV என்கின்ற மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளியில் படிக்கும் மாணவிகள் சிலர் பள்ளி வளாகத்தில் உள்ள ஹாஸ்டலில் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் மாணவிகளில் சுமார் 15 பேர் பள்ளிக்கு தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஹாஸ்டல் வார்டன் பிரசன்னகுமாரி மாணவிகளை சுமார் 2 மணி நேரம் வெயிலில் நிற்க வைத்து விட்டார். அதன் பின்னும் ஆத்திரமடங்காத அவர் கத்தரிக்கோல் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஆவேசமாக வந்துள்ளார். பயந்து நடுங்கியபடி நின்று கொண்டிருந்த மாணவிகளின் தலைமுடியை பிடித்து கந்தரகோலமாக வெட்டி எறிந்துள்ளார் வார்டன் பிரசன்னகுமாரி. இதனால் மாணவிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து நின்றுள்ளனர். அதன் பின் இது தொடர்பாக வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று வார்டன் மாணவிகளை மிரட்டியிருக்கிறார். இந்த தகவல் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவிகளின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இந்த சம்பவத்தால் கொந்தளித்து போய் உள்ளனர். அந்த வார்டனை பணியிடை நீக்கம் செய்வதோடு அவர் மீது வழக்கு பதிவு செய்து தண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது எழுந்துள்ளது.